நன்றி சொல்லி பாடுவேன், உம்மை நாவாலே துதித்திடுவேன். கைத்தட்டி கொண்டாடுவேன், உம்மை போற்றி புகழ்ந்திடுவேன். நன்றே நன்றே நன்மைகள் செய்தவரே, இன்றும் என்றும் என்றென்றும் புகழுமக்கே. நன்றே நன்றே நன்மைகள் செய்தவரே, இன்றும் என்றும் என்றென்றும் புகழுமக்கே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் அருமையான சிறு பிள்ளைகளே, இன்று அருள் தந்தை சேசுராஜ் அவர்கள் தான் பிறந்த இந்த மண்ணிலே, தான் வளர்ந்த இந்த மண்ணிலே தன்னுடைய பெற்றோர்களோடு, உற்றார் உறவினர்களோடு, இந்த பங்கு மக்களோடு, குருக்களோடு, கன்னியர்களோடு, நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்னுடைய பணிக்காக என்று சொன்ன இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நன்றி திருப்பலியை ஆற்றி கொண்டிருக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, கடந்த 10 ஆண்டு 12 ஆண்டு குருமடத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த பயிற்சியை பெறுகின்ற பொழுது என்னை கைப்பிடித்து வழி நடத்திய இயேசுவே உமக்கு நன்றி. இந்த பீடத்தில் நின்று உன்னுடைய பிரதிநிதியாக பலி அர்ப்பணம் செய்ய என்னை அழைத்த கடவுளே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி திருப்பலியை ஆற்றி கொண்டிருக்கின்றார். என்னுடைய பணிக்காக நான் யாரை அனுப்புவேன்? இதோ நான் வருகின்றேன், அடியேன் என்னை அனுப்பும் என்ற விருது வார்த்தை எடுத்து தன்னையே முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணம் செய்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நேற்று ஆயரவர்கள் அவருக்கு அருள் பொழிவு செய்து அவருடைய கரத்தை அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய கரம் அர்ச்சிக்கப்பட்ட கரமாக இருக்கின்றது. எப்பொழுது அர்ச்சிக்கப்பட்டதோ அந்த கரம் வரம் தருகின்ற கரமாக மாறிவிட்டது. அந்த கரங்களிலிருந்து 3 முத்தான வரங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். என்ன 3 முத்தான வரங்கள் அப்படின்னா, அந்த கரம் பணிக்காக, அந்த கரம் பலிக்காக, அந்த கரம் அன்புக்காக. பிரியமானவர்களே, பணிக்காக என்று சொல்கின்ற பொழுது இறை வார்த்தையை போதிக்கின்ற பணிக்காக. இனிமேல் அருள் தந்தை சேசுராஜ் அவர்கள் இறை வார்த்தையை போதிக்கின்ற ஒரு நபராக இருக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை தான் அவருடைய பேச்சாகவும் மூச்சாகவும் இருக்க வேண்டும். இறை வார்த்தையை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு பணியாளராக மாற வேண்டும் என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு முதல் வாசகத்தில் பார்த்தோம், ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி அறிவிக்க, உள்ளம் உடைந்தவரை குணமாக்க, சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்காக கடவுள் அவரை அழைத்திருக்கின்றார். அதான் ஒரு இறைவார்த்தை, இறைவாக்கினருடைய ஒரு பணியாக இருக்கின்றது. நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ கேடு என்பதை 2வது வாசகத்திலே பார்த்தோம். ஆகையால் இன்று முதல் இறைவார்த்தையை போதிக்கின்ற பணி அவருடைய பணி. 2வதாக அருள் பொழிவு செய்கின்ற பணி அவருடைய பணி. இறைமகன் இயேசு 30 ஆண்டு தனிமையில இருந்தார், 3 ஆண்டு போதனையில இருந்தார், 3 மணி நேரம் சிலுவையில இருந்தார், 3 வினாடி உயிர் விடுகையிலே. பிரியமானவர்களே, விவிலியத்தில் இறைமகன் இயேசுவை குரு என்று அழைக்கப்படவில்லை. அவரை ஆசிரியர் என்று சொன்னார்கள், இறைவாக்கினர் என்று சொன்னார்கள், புதுமை செய்கின்ற நபர்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட நபராக தான் இருந்தார். எப்பொழுது அவர் குரு என்று சொல்லப்பட்டது என்றால், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கின்றோம். அந்த ஆசிரியர் சொல்கின்றார், இறைமகன் இயேசு எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டாரோ, சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுது அவர் உடலிலிருந்து வந்த இரத்தம் மனிதனை மீட்டதோ அப்பொழுதுதான் அவர் குருவானார். அந்த ஒரு பணியை செய்யதான் அருள் தந்தை சேசுராஜ் அவர்களை இறைவன் அழைத்திருக்கின்றார். மக்களை மீட்பதற்காக,
மக்களுடைய பணியை செய்வதற்காக. பிரியமானவர்களே, அனைத்து அருள் சாதனம் கொடுக்கின்ற ஒரு உயர்ந்தமான பணியை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். உன்னதமான பணி, உயர்ந்த பணி, மாண்புமிக்க பணி, புனிதமான பணி என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் செய்ய முடியாத ஒரு பணி அப்படின்னா திருப்பலி ஆற்றுவது, பாவசங்கத்தனம் கொடுக்கின்ற ஒரு பணியை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக வழிகாட்டுகின்ற பணி. priest is a king. வழிகாட்டுகின்ற பணி என்று சொல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பணி? இறைமகன் இயேசு சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? பணியை செய்து கொள்வதற்கல்ல, பணி செய்வதற்காக வந்தேன். மக்களுடைய தேவையை அறிந்து அவர்களை புரிந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பணி, அவருடைய மக்களை மனமாற்றக்கூடிய ஒரு பணிதான் வழிகாட்டுகின்ற பணியாக இருக்கின்றது. ஒரு சிறிய கதை. பிரியமானவர்களே, சந்தனக்கட்டை விற்கிற ஒரு வியாபாரி இருந்தானா. அவன் அரசனை பார்த்து கோவப்படுறான். ஏன்னா அந்த காலத்தில் அரசர்கள் சத்தாதான் அந்த அரசர்களை வேய்க்கிறதுக்கு, அந்த பிணத்தை சுடுறதுக்கு சந்தனக்கட்டையை வாங்குவாங்களாம். அந்த சந்தனக்கட்டை வியாபாரி யோசனை பண்ணுறான், இந்த அரசு எப்படா சாவான், இவன் சத்தாதானே நம்மளுக்கு சந்தனக்கட்டை வியாபாரம் ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணுறான். அவனை பார்த்து முறைக்கிறான். அப்போ அரசன் பார்த்து, இவனமோ என்னை பற்றி தப்பாக நினைக்கிறானே, இவனை இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போயிட்டு அமைச்சர்கிட்ட சொன்னானா, அந்த சந்தனக்கட்டை வியாபாரியை உடனடியாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடு அப்படின்னு. அமைச்சர் வந்தான், சந்தனக்கட்டை வியாபாரிகிட்ட வந்து நிற்கிறான். நின்று, ஏப்பா உனக்கு வேண்டாத வேலை, அரசனை பார்த்து முறைச்சியாமே நீ, அரசன் என்கிட்ட போய் அவனை தூக்கு தண்டனை போட்டுன்னு சொல்லி அமைச்சு விட்டுக்கிறாரு, அதனால் நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், நீ அந்த சந்தனக்கட்டை கொடு அப்படின்னு காசு கொடுத்து அந்த சந்தனக்கட்டையை வாங்கிட்டு போய் அரசர்கிட்ட கொடுக்குறான். அரசரை, அந்த சந்தனக்கட்டை வியாபாரி உனக்கு ஃப்ரீயாக அந்த சந்தனக்கட்டையை கொடுத்துக்கிறாரு. பிரியமானவர்களே, அப்போ அரசு நினைச்சானா, அவனை போய் சாவடி அப்படின்னு நான் சொன்னேனே, எனக்கு ஃப்ரீயாக என் மேலே அன்பு வச்சு அவன் சந்தனக்கட்டையை கொடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த அரசு அந்த அமைச்சர்கிட்ட அந்த தங்க காசு கொடுக்குற அந்த தங்க காசை கொண்டு போய் அந்த வியாபாரிகிட்ட கொடு அப்படின்னு சொன்னானாம். இயேசுவில் பிரியமானவர்களை பாருங்க, எப்படி மனமாற்றங்கள். அமைச்சர் செய்யக்கூடிய பணிதான் இன்று நாம் குருக்கள் செய்யக்கூடிய பணியாக இருக்கின்றது. அரசன் சொன்னானே அப்படின்னு போய் தூக்கு தண்டனை கொடுக்கல, மாறாக அவருடைய மனதை மாற்றுகின்றான். இப்படி மக்களுடைய மனதை மாற்றக்கூடிய பணியை செய்யதான் குருக்களை அழைக்கப்பட்டிருக்கின்றார் இறைமகன் இயேசு. ஆகையால் குருவானவர் இறைவார்த்தை போதிக்கின்ற பணியாகவும், அருள்பொழி செய்கின்ற பணியாகவும், வழிகாட்டுகின்ற பணியாகவும் இருக்க வேண்டும். இந்த பணியெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் மிகவும் முக்கியமானது. குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சில நேரத்தில் குருக்களை பார்த்துட்டு சொல்கிற வார்த்தைகள் உண்டு. அவங்களுக்கு என்னப்பா, பூசை முடிஞ்ச மேசை முடிஞ்ச ஓசை அப்படின்னா, பூசை வைக்கிறாங்க, மேசையில் உட்காந்து சாப்பிட்றாங்க, நல்லா தூங்கி கொரட்டு விடுறாங்க. இயேசுவில் பிரியமானவர்களே, அது அல்ல குருக்களுடைய பணி. அநேக நேரங்களிலே கஷ்டங்கள், துக்கங்கள், கவலைகள் இருக்கின்றது. ஆகையால் எப்பொழுதுமே நாம் குருக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, குருக்கள் என்றால் யார் என்பதை பற்றி ஒரு பாடல் மூலமாக நான் பாடி என்னுடைய மறைமுறையை நான் முடித்து கொள்கின்றேன். ஆசைப்பட்டு வரல அவர் அழைத்ததால வந்தோம், காசுக்காக வரல கடவுள் கிருபையால வந்தோம், சுகத்துக்காக வரல உங்க சுமைய தாங்க வந்தோம், சுகத்துக்காக வரல உங்க சுமைய தாங்க வந்தோம், நடிச்சு நாங்க வரல படிச்சு பட்ட வாங்கி வந்தோம், படிச்சு பட்ட வாங்கி வந்தோம், சொந்தங்களை மறந்து வந்தோம், ஆண்டவருங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே எங்களையே நாங்க தந்தோம், எங்களையே நாங்க தந்தோம். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, சொந்தங்களை மறந்து வந்தோம், ஆண்டவர் எங்களோடு இருப்பார் என்ற நம்பிக்கையிலே எங்களையே நாங்கள் தந்தோம். இதுதான் குருவானவருடைய வாழ்க்கை. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து அருள் தந்தை சேசுராஜ் அவருடைய பணிக்காக இந்த கல்வாரி பலியிலே பக்தியாக உருக்கமாக ஜெபிப்போம். ஆமேன்.